நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு எழுப்புதல குறித்து நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி சங்கீதம் 19வது அதிகாரம் வசனம் 7. Psalms chapter 19 verse 7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்கிறதுமாயிருக்கிறது. தாவீதின் சங்கீதம் எப்போதுமே தேவனுடைய வார்த்தைகளுடைய முக்கியத்துவத்தை காண்பிக்கிறதாக இருக்கும். அந்தபடியாக இந்த வசனத்துல அவருடைய வார்த்தைகள் நிரம்பி இருக்கிற வேதமானது நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதாக இருக்குதுங்கிறத சொல்றாரு. இந்த உயிர்ப்பிக்கிறதுங்கிறது எழுப்புதலுடைய அர்த்தமே வருகிறதுங்கிறத முதல் நாள் துவங்கி நாம பார்த்துட்டு இருக்கோம். அப்படியாக பாவத்துல உழன்று போய் மரித்து போய் காணப்படுகிற ஆத்துமாவையும் உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை கொண்டதாக இருக்கிறதே கர்த்தருடைய வேதமாக இருக்கு. அவருடைய வேதத்துல சொல்லப்பட்ட வார்த்தையெல்லாம் சமூலமும் சத்தியம்னு சொல்லிட்டு சங்கீதம் 119வது அதிகாரத்துல தாவீது ராஜா சொல்றாரு இல்லையா, அப்படிப்பட்ட சத்தியம் பேதையா இருக்கிற நம்மை ஞானியாக்கிறதா இருக்குங்கிறதையும் இந்த வசனத்துல தெளிவா சொல்றாரு. அந்தபடி கர்த்தருடைய வேதமானது ஒரு குறைவும் இல்லாம இருக்கு, நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்க கூடியதாக இருக்கு. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு கர்த்தருடைய வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற வசனத்தை என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களேன்னு சொல்றாரு. வார்த்தையே நம்மை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கு. அந்த வார்த்தையாகிய சத்தியத்துல நாம நிலைத்திருக்கும் போது நாம பரிசுத்தமாக்கப்படுவோங்கிறதையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 17வது அதிகாரம் 17வது வசனத்துல சொல்றாரு இல்லையா, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அந்தபடியாக பரிசுத்தமாக்குதலின் பலன் என்ன? நித்திய ஜீவனை சுதந்திரிப்பது. அப்படி நித்திய ஜீவனை சுதந்திரிக்கத்தக்க வழிய வசனமே நமக்கு காண்பிக்குது. யோவான் 5வது அதிகாரம் 39வது வசனத்துல வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே. வேத வாக்கியங்கள் மூலமா நித்திய ஜீவன் மாத்திரம் இல்ல, அவரை குறித்த சாட்சிகளும் இருக்கு. அவர் தாமே வார்த்தையா இருக்கிறாருங்கிறத யோவான் 1 அதிகாரம் 1 வசனம் நமக்கு சொல்லுது இல்லையா. அப்படி அவரே ஆதியில் இருக்கிற வார்த்தையாக இருக்கிறாரு. அந்த வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கு. மேலும் யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனத்துல ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அந்தபடி வசனத்துல ஆவியும் ஜீவனும் காணப்படும் போது அதுவே நம்மை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கு. அந்த வேத வசனங்களை பற்றி கொண்டுதான் தாவீது ராஜா தன்னுடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட்டிருக்குதுங்கிறத சங்கீதம் 119வது அதிகாரத்துல பல்வேறு இடங்கள்ல சொல்லியிருக்கிறாரு. 25வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். 40வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சையா இருக்கிறேன், உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். அதே போல 107வது வசனத்துல, நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன், கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். இங்க மாத்திரம் இல்ல, இதே அதிகாரத்துல அநேக இடங்கள்ல அவருடைய வசனம் தாமே தன்னை உயிர்ப்பிக்கிறதாக சொல்றாரு. அப்படியாக வேதாகம பரிசுத்தவான்கள் அநேகர் கர்த்தருடைய வேதத்தை பற்றி கொண்டே தங்களுடைய ஆத்துமாவை உயிர்ப்பித்தவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா தேவனுடைய வேதமே நம்மை பாவத்திலிருந்து திருப்புகிறதாக இருக்கு. அந்தபடி நம்மை பாவ சேற்றிலிருந்து மீட்டெடுத்து நம்மை நித்திய ஜீவனுக்கு உள்ளாகிறது தேவனுடைய வார்த்தைகளே. இந்த கடைசி நாட்கள்ல நாம எழுப்புதல் அடையணும்னா இந்த வார்த்தையை பற்றி கொண்டவர்களாகவே காணப்படணும். அப்படி தேவனுடைய வார்த்தைகளால் நிரம்பி இருக்கிற வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கணுங்கிறதையும் சங்கீதக்காரன் 1 அதிகாரத்திலே சொல்றாரு இல்லையா. ஒரு சாட்சியாக சொல்லணும்னா, இந்த வசனத்தை அதிகமா அறிந்து கொள்ளும் போதுதான் என்னுடைய வாழ்க்கையிலும் மாற்றம் உண்டாச்சு. அப்படியாக நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ள வார்த்தைகளை வாஞ்சையோடு தியானிப்பவர்களாக நாம இருக்கணும். அநேக நேரங்கள்ல நாம வேதம் வாசிக்கும் போது நுனிப்புல் மேற மாதிரியும் அன்றைக்கான டாஸ்க் முடிக்கிற மாதிரியும் பண்ணுவோம். அந்தபடியா இருக்கும்போது வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ண முடியாது. உண்மையாவே கர்த்தருடைய வேதத்துல ஒரு தாகத்தோட அந்த வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளதாக இருக்கு, ஆவியும் ஜீவனுமா இருக்குதுங்கிறத அறிந்து கொண்டு உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்து கொடும்னு கேட்டு பரிசுத்த ஆவியானுடைய துணையை தேடணும்னா நம்முடைய வாழ்க்கையில இந்த வேதத்துடைய வெளிச்சம் உண்டாகும்.
அதனால்தான் தாவீது ராஜா சங்கீதம் 119 அதிகாரத்துல உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமாயும் என் பாதைக்கு வெளிச்சமாயும் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்தபடியாக நம்முடைய வாழ்க்கையில பாவம் என்னும் இருளை போக்கி பரிசுத்தம் என்னும் வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிற கர்த்தருடைய வேதத்தின் மூலமா உயிர்ப்பிக்கப்பட அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்க வல்லதுமா இருக்குங்கிற வார்த்தைகளின்படி பாவத்துல மரித்து போன எங்களுடைய ஆத்துமாவை உயிர்ப்பித்த ஆவியும் ஜீவனையும் பெற செய்கிற தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆம் ராஜா, அந்தபடியாக உம்முடைய வேதத்தை இரவும் பகலும் தியானித்த எங்களுடைய ஆத்துமாவில் ஒரு எழுப்புதல் அடைய உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்து கொடுங்க ராஜா. பேதையா இருக்கிற எங்களை ஞானியாக்குங்க தகப்பனே. அப்படிப்பட்ட வார்த்தைகளை இந்த கடைசி நாட்கள்ல ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டு எழுப்புதலடைய உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. தேவரீர் தாமே உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை உயிர்ப்பிக்கணும் தகப்பனே. அப்படியாய் நீங்க அனுப்ப போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.